ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சொல்லுங்க சார், என்ன சார் ப்ராப்ளம்? யார் என்னன்னு தெரியல சார். அடையாளம் ஒண்ணுமே தெரியல. கத்தியால குத்த முயற்சி பண்ணோம். காரணம் இல்லாம யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாலோ இல்ல ஃபோன் பண்ணாலோ இம்மிடியட்டா எனக்கு தகவல் சொல்லுங்க. பைத்தியமாடா நீ? உன்னை அவங்கெல்லாம் சைக்கோன்னு சொன்னாங்கடா. அது கரெக்டு தான் போல இருக்கு. நிச்சயமா இல்லை சார். நான் சைக்கோவும் இல்லை, பைத்தியமும் இல்லை. கொள்கை தெளிவுள்ள ஒரு சராசரி குடிமகன். அந்த சூர்யா உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சது உண்மை. அவனை கொல்ல முயற்சி பண்ணது உண்மை. அத்தையே எங்க அம்மாவை எல்லாரையும் தனியா விட்டுட்டு எங்கேயாவது போனா மட்டும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? முடியும் காயத்ரி, என்னால முடியும். என்னால முடியாது சூர்யா. கொஞ்ச நேரத்துல கிளம்பி போங்கன்னு சொல்றேன்ல, முதல்ல இங்க இருந்து போங்க. டேய் யாரா நீ? டேய் நில்லுடா. எங்கடா ஓடுற? நில்லுடா. என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க வெளியே வந்து பார்த்தோம். யார் வந்தாங்க, எப்படி இவர் செத்தாருன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில வீட்டுக்கு பேப்பர் வந்தப்போ அதுக்குள்ள இந்த கவர் இருந்துச்சு சார். பிரிச்சு பார்த்தா இந்த மாதிரி எழுதியிருக்கு. அப்படின்னா அவனோட நோக்கம் சூர்யா மட்டும் இல்லை. நான் தைரியமா இருக்கேன்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லி பாத்துக்கோங்க. ஏன்னா கத்தியை விட பயத்துக்கு ஷார்ப்னஸ் ஜாஸ்தி. சூர்யா, சூர்யா, என்னாச்சு சூர்யா? உனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. நீ இப்படி எல்லாம் பேசுற. உனக்கு ஒண்ணு ஆகாது. சாமி, சோழி என்ன சொல்லுது? என்னை தப்பா நினைக்கண்டே. ഈ വീട്ടിൽ മരണയോഗം സുത്തിയിരിക്കുന്നു. ഇதை ചെയ്യില്ലെങ്കിൽ ഈ വീട്ടിൽ யார் உயிர் எப்பவும் போன்னு പറയാൻ പറ്റില്ല. நீங்க குடும்பத்தோட இப்ப வெளியே போனீங்கன்னா உங்க பின்னாடி நான் 4 பேர் செக்யூரிட்டிக்கு அனுப்பணும். இந்த கருப்பு ட்ரெஸ், லெட்டரு, பட்டினப்பாக்கம் பார்டர் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அவன் காணாம போனது, இது எல்லாமே சூர்யா வீட்டை விட்டு என்ன ரொம்ப தூரம் விலகி வைக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இது. இந்த வீட்டுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் சாமி. அதை சொல்லிட்டு தான் போகணும். இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது சாமி. சொன்னா புரிஞ்சுக்கங்க சாமி. நீ ஒரு ஆணியையும் புடுங்க வேணாம். ஜெய் ஜக்கம்மா. ஐயோ, சுப்பு, சுப்பு. என்ன சொல்றீங்க சார்? என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாதுமா. ஆனா அவங்க பிள்ளைய மட்டும்தான் அவன் குறி வச்சிருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. உங்க வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவனோட டார்கெட் தான். அது
கம்மல் 3 கம்மல் போட்டிருந்தான் சார். வெள்ளை கலரு, பச்சை கலரு, அப்புறம் yellow கலரு.